இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே முன்னுரையில் சொன்னது போல இன்றைக்கு பாலர் சபை ஞாயிறையும் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை பகுதி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? இந்த உலகில் உள்ள தகுதியற்ற பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் அழைத்து தகுதியுள்ளவர்களாக மாற்றி நற்செய்தி அறிவிக்கின்ற நல்லதொரு கருவிகளாக வாழ உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு அழகாக சொல்கிறது. சீனாவினுடைய அன்னை தெரேசா என்று அழைக்கப்பட்டவர் கிளாடிஸ் எல்மட் என்ற அந்த பெண்மணி. இவருடைய வாழ்வில் நடந்தது என்ன? சீனாவில் மட்டுமல்ல, ஹாங்காங் இந்த 2 இடங்களிலும் சென்று நற்செய்தி அறிவித்து ஒரு மறை போதகராக வாழ்ந்ததோடு அல்லாது அங்கிருந்த அனாதை பிள்ளைகளுக்கும் பல்வேறு விதமான சமூக சேவையை செய்த ஒரு பெண்மணியாக இவர் வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவருக்கு 12 வயது நடந்தபோது மாத இதழ் ஒன்றை எடுத்து வாசிக்கிறார். இவர் பிறந்த இடம் இங்கிலாந்து நாட்டிலே லிவர்பூல் என்கின்ற இடத்தில் பிறந்தவர். மாத இதழை ஒரு நாள் வாசிக்கின்ற பொழுது அவருக்கு, நீங்கள் சீனாவில் நற்செய்தி அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் அங்கிருப்பதை பார்த்தார். எனவே எப்படியாவது அந்த சீனா நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். போவதற்கு முன்பாக சீன மொழியை கற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே அங்கு சொல்லித்தரக்கூடிய அந்த பாடசாலையை கண்டுபிடித்து அங்கு சீன மொழியை கற்றுக்கொள்வதற்காக போகிறார். ஆனால் அங்கிருந்தவர்கள், உனக்கு அந்த சீன மொழி வரவே இல்லை, உன்னால் இதை செய்ய முடியாது, நீ போ என்று அந்த கிளாடிஸ் எல்மட்டை அனுப்பிவிடுகிறார்கள். பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த ஒன்றை என்னால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு வேதனையில் விரக்தியில் இருந்தார். அப்பொழுதுதான் சீனாவிலே ஜென்னி என்கின்ற ஒரு பெண்மணி, 70 வயதுக்கு மேற்பட்டவர், அனாதை குழந்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர். அவர் ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார். என்னை தொடர்ந்து இந்த நிறுவனத்தை பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஆட்கள் தேவை என்ற ஒரு விளம்பரத்தை கொடுத்தபோது அதை பார்த்த இந்த கிளாடிஸ் எல்மட் என்ன செய்கிறார்? அந்த பணிக்காக தனக்கு கிடைக்குமா என்று ஒரு வாய்ப்புக்காக அங்கே போகிறார். அப்பொழுது இன்டர்வியூலே அவள் செலக்ட் பண்ணி அந்த பணி பொறுப்பை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். எந்த சீன மொழியை இவர் கற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தார்களோ அந்த மொழியை மிக சுலபமாக கற்றுக்கொண்டு அங்கிருந்த குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு மிக சிறப்பாக நற்செய்தியை அவர் அறிவிக்க ஆரம்பித்தார். பிறகு 1938 அங்கு போர் மூண்டபோது அங்கிருந்த குழந்தைகளை ஹாங்காங்குக்கு கொண்டு சென்று அங்கேயும் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர் தொடர்ந்தார் என்பது அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஆக எந்த ஒரு பெண்மணிக்கு சீன மொழி வராது, நீ இதற்கெல்லாம் சரிப்பட மாட்டாய் என்று சமுதாயம் ஒதுக்கியதோ, தகுதியற்ற அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மிக சிறப்பான ஒரு சமூக சேவையையும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியையும் அவர் ஆற்ற கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார். இதுதான் இன்றைக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி. தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றி நற்செய்தி அறிவிப்பதிலே ஒரு சிறந்த கருவிகளாக அவர்களை பயன்படுத்துகிறார். இன்றைய இறைவார்த்தை பகுதி வாசகங்கள் முழுவதும் இத்தகைய ஒரு நம்பிக்கையான மகிழ்ச்சியான செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறது. 3 வாசகங்களையும் நாம் பார்க்கிற வேளையிலே கடவுள் இன்றைய காலகட்டத்திலும் கூட நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வளர்ந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இன்னார்தான் நற்செய்தி அறிவிக்க முடியும், ஒரு சிலர் தான் நற்செய்தி அறிவிப்புக்காக தகுதி உள்ளவர்கள் என்று இன்றைக்கு கூட சமுதாயத்திலே ஒரு சிலர்களை எடுப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் எல்லாரையுமே அழைக்கிறார். அது பாவியாக இருந்தாலும் சரி,
அதே வேளையிலே தனக்கு கொடூரமான துன்பத்தை கொடுத்தவராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமான ஒன்றாக இருக்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா. அவர் தன்னை அழைத்தபோது அவர் சொன்னது என்ன? நான் அசுத்த உதடுகளை கொண்டவன். அசுத்த உதடுகளை கொண்டவன் என்று சொன்னால் உள்ளமும் அசுத்தமாக இருக்கிறது. உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். எனவே அவர் ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்தவரே கிடையாது. அசுத்தமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவரைத்தான் ஆண்டவர் அங்கே தேர்ந்தெடுத்து கொள்கிறார். தேர்ந்தெடுத்து கொண்டு தனக்கு தகுதியுள்ளவர்களாக பிறகு அவர்களை மாற்றுகிறார் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது வாசகத்திலே காலம் தப்பி பிறந்த ஒரு குழந்தையாக இருந்த என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். யாரை நான் துன்புறுத்தி ஒழித்து கட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அவர்களுக்காக என்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று பவுலடியார் தன்னுடைய அழைப்பை பற்றி இரண்டாவது வாசகத்திலே சொல்வதை பார்க்கிறோம். நற்செய்திக்கு வருகிற பொழுது பேதுருவையும் அவருடைய சகோதரர்களையும் ஆண்டவர் அழைத்ததை நற்செய்தியும் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. எனவே சமுதாயத்திலே பாவி என்று கருதப்பட்டவர், இயேசுவுக்கு துன்பத்தை கொடுத்த பவுல், அதே போல மற்றொரு பாவி என்று கருதப்படக்கூடிய பேதுரு, இவர்களையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்து கொள்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை அப்படியே வைத்திருக்கவில்லை, அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எசையா அவரை அழைத்தபோது அவருடைய உதட்டை நெருப்பினால் சுட்டு அவரை தூய்மையாக்குகிறார். அதே போல இங்கு இரண்டாவது வாசகத்திலே பவுலடியாரை அவர் அழைக்கிற போது சவுலாக இருந்த அவர் பவுலாக மாறுகிறார். அவருடைய பார்வை அங்கே குறைகிறது. அனனியாவிடத்தில் செல்கிற பொழுது மீண்டும் அவர் பார்வை பெறுகிறார். அவருடைய பார்வை புது வகையான பார்வை. அதுவரை கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர், புற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதே என்னுடைய தலையாய கடமை என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றம் பெற்றவராக தகுதியுள்ளவர்களாக மாறி நற்செய்திக்காக பல பயணங்களை மேற்கொள்கிறார், பல கடிதங்களை எழுதியிருக்கிறார் என்பது இன்றைக்கு திருவிவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய சான்றாக இருக்கிறது. எனவே தன்னை தகுதியுள்ளவராக மாற்றிக்கொண்டு இயேசுவினுடைய நற்செய்தியை முழுமையாக அறிவித்த ஒரு மாபெரும் மனிதராக, திருச்சபையின் தூணாக பவுலடியார் இருப்பதை பார்க்கிறோம். மற்றொரு தூண் பேதுரு. ஆண்டவரே பாவியை விட்டு அகலும் என்று சொன்னவர்தான் பேதுரு. பலவீனமான ஒரு வாழ்வை கொண்டவர்தான். ஆனால் அவரை தகுதியுள்ளவராக மாற்றி இந்த பவுலையும் பேதுரையும் திருச்சபையுடைய இருபெரும் தூண்களாக மாற்றினார் என்பது மீட்பின் வரலாறும் திருச்சபையினுடைய வரலாறும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஆண்டவர் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர்களாக மாற்றி தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற மிக சிறந்த கருவிகளாக மாற்றுகிறார். இங்கிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரையுமே ஆண்டவர் அழைக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி. எப்பொழுது நாம் அழைக்கப்பட்டோம்? அந்த திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய பெற்றோர், ஞான பெற்றோர் ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து ஒப்படைத்த போது அந்த திருமுழுக்கு சடங்குகளிலே அருட்தந்தை அவர்கள் அந்த குழந்தையினுடைய நாவிலும் காதுகளிலும் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை காதால் கேட்க, கேட்ட வார்த்தையை நாவால் அறிவிக்க அருள் செய்வாராக என்ற ஒரு ஜெபத்தை சொல்கிறார். இதை நான் அடிக்கடி சொல்வதனுடைய நோக்கம், நாம் எல்லாருமே மறைப்பணியாளர்கள். ஏதோ குருக்கள், கன்னியர்கள், வெளியில் இருப்பவர்கள் தான் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் என்று அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருமே, திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருமே மறைப்பணியாளர்கள். அதை பல நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம் என்பதுதான் நமக்கு மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அழைக்கப்பட்ட நாம் எல்லாருமே தகுதியுள்ளவர்களா என்றால் இல்லை. தகுதியில்லாத மக்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றி நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு பணியாளர்களாக நம்மை அழைக்கின்ற இறைவனுக்கு அந்த நற்செய்தியை நாம் கேட்டு அது நிலைத்திருந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் கூட பவுலடியார் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த அருமையான நாளிலே பாலர் சபை இயேசுனுடைய கண்மணிகள் என்ற அந்த இயக்கம் இன்னும் நம்முடைய பங்கிலே அந்த ஒரு இயக்கம் உருவாக்கப்படவில்லை. மிக விரைவாக நாம் உருவாக்குவோம். ஹோலி சைல்ட்ஹுட் என்று சொல்லக்கூடிய பாலர் சபை. இந்த பிள்ளைகளுடைய அந்த 10 பருவத்திலே இறைவார்த்தையின் மீது ஆர்வம், இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உற்சாகம், இது எல்லாமே நாம் அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். அதுதான் பெற்றோராகிய நம்முடைய கடமை. இந்த நாளில் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் இந்த நவீன காலத்திலே நற்செய்தியின் மீது இன்னும் அதிகமான ஆர்வம் கொண்டு கேட்ட இறை வார்த்தையை வாழ்வில் பதித்து தங்களையே தகுதி உள்ளவர்களாக மாற்றி அந்த நற்செய்தியினுடைய கருவிகளாக, அறிவிக்கக்கூடிய கருவிகளாக மாற அவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனேசு நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.